படகு அலையும் பொழுது அலைகள் மீது அசைவது உம் திருப்பாதங்கள். மாயையான உலகுதனில் மயங்கும் பொழுது மதியை தந்து மார்போடு அணைக்கும் கரங்கள். நம்பிக்கை கொண்ட ஆபிரகாம் பெற்ற அதே ஆசியில் நம்பிக்கை கொள்வோரும் பங்கு பெறுவர். கலாத்தியர் 3:9. மனித வாழ்வில் நம்பிக்கை என்பது அவசியமான ஒன்று. நம்பிக்கை இல்லாமல் ஒரு நொடி பொழுது கூட நம்மால் வாழ முடியாது. எனவே நம்பிக்கையே மனித வாழ்வின் உந்து சக்தி. விவிலியத்தில் நம்பிக்கையினால் வாழ்வடைந்தோர் ஏராளமானவர்கள் உள்ளனர். ஆனாலும் ஆபிரகாம் நம்பிக்கையின் தந்தையாகவே அறியப்படுகிறார். இறைவன் மீது கொண்ட நம்பிக்கையினால் தன் ஊரை விட்டு, சொந்த மக்களை விட்டு இன்னொரு ஊருக்கு போகிறார். இறைவன் தந்த வாக்குதத்தத்தால் முதிர்ந்த வயதிலும் ஒரு மகனை தருவார் என நம்பிக்கையோடு காத்திருக்கின்றார். அதே நம்பிக்கையினால் தன் ஒரே மகன் ஈசாக்கை பலி கொடுக்கவும் முன் வருகின்றார். இதனால்தான் அவர் நம்பிக்கையின் தந்தையாகி ஆண்டவருடைய அருளாசிரை அதிகமாய் பெற்றுக் கொள்கிறார். அதுபோலவே நாமும் நம்பிக்கையோடு வாழும் போது வாழ்வடைகின்றோம். பார்வையற்றவரை போல, கானானிய பெண்ணை போல, இரத்தப்போக்கினால் வருந்திய பெண்ணை போல, நூற்றுவ தலைவரை போல நாமும் நம்பிக்கையில் சிறந்து விளங்குகிற போது, நம்பிக்கையோடு வாழ்கிற போது ஆண்டவருடைய அருளையும் ஆசிரையும் கண்டுகொள்ளுகிறோம். தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்மை ஆசிர்வதிப்பாராக. ஆமென்.